இப்போ நம்ம வந்து இதில் வந்து புஷ்டு பேரிங் 2 டைமென்ஷனல் ஆட்டோகேட்டில் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபிக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புஷ்டு பேரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியும். இதான் வந்து ஃபோட்டோகிராஃபிக் வியூ, புஷ்டு பேரிங்கோட ஃபோட்டோகிராஃபிக் வியூ இது. இப்போ இது எங்கே இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தெரியும். ஆட்டோமொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஷாஃப்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த புஷ்டு பேரிங். இதில் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேரிங் இருக்குது. இதுதான் பேரிங். இந்த பேரிங்கில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சென்டரில் இந்த புஷ்ஷை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த புஷ்ஷில் இந்த ஷாஃப்ட் வந்து உள்ளே போகுது. இந்த ஷாஃப்டை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஷாஃப்ட் ரொட்டேட்டிங்கில் வேர் அண்ட் டயரை இந்த புஷ் வந்து டேக் பண்ணிக்குது, எடுத்துக்குது. இப்போ இந்த புஷ்ஷும் சீக்கிரம் தேயாமல் இருக்க நம்ம இந்த ஆயில் ஹோல் வழியாக லூப்ரிகேஷன் கொடுக்க போகிறோம். அப்போது சப்போஸ் லாங் லைஃப்பில் இந்த புஷ்ஷு தேஞ்சால் கூட இந்த புஷ்ஷை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேரிங்கோட லைஃப்பை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த தான் புஷ்டு பேரிங்கோட அட்வான்டேஜ். வாங்க இது எப்படி நம்ம 2 டைமென்ஷனில் வரைகிறது அப்படின்னு ஆட்டோகேட்டில் வரைகிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற புஷ் பேரிங்கோட டைமென்ஷன். இது பேரிங்கோட ஃப்ரண்ட் வியூ, இது வந்து புஷ்ஷோட ஃப்ரண்ட் வியூ, இது பேரிங்கோட டாப் வியூ, இது வந்து புஷ்ஷோட டாப் வியூ. ஓகே, எல்லா டைமென்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைமென்ஷன்ஸை நம்ம வந்து 2 டைமென்ஷனில் அசம்பிள் பண்ணி ஆட்டோகேட்டில் வரைய போகிறோம். ஆட்டோகேடோட நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இதில் 3 கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கமாண்ட் யூனிட்ஸு. நம்ம இப்போ வரைய போகிற யூனிட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன யூனிட்டில் இருக்குன்னா இன்ச்சஸில் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே மில்லிமீட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இதான் ஃபஸ்ட்டு கமாண்டு. அடுத்தது லிமிட்ஸ் கொடுக்குறோம். லிமிட்ஸில் லோயர் லிமிட் எப்போதுமே நம்ம 0,0 தான் கொடுப்போம். அது மாதிரி அப்பர் ரைட் கார்னர் எடுத்து கேட்குது. அப்போ ரைட் கார்னர்னா இந்த இடம். ஓகேவா, இந்த இடம் என்ன வேல்யூன்னு கேட்குது. இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா 230 மேக்ஸிமம் இருக்குது. ஒயில் இங்கே ஒரு 60 இருக்குது. ப்ளஸ் இந்த வந்து ஒரு 47 ரேடியஸ் இருக்குது. அப்போ 60 47 கூட்டிங்கன்னா 107 வருது. அப்போ 230 எக்ஸில் 107 ஒயில் இருக்குது. இதோட அதிகமாக 230 அதிகமாக 300 கொடுத்துக்க போகிறோம். 107 அதிகமாக 150 கொடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல 300, 150 அப்படின்னு கொடுத்துறோம். இது செகண்ட் கமாண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் கமாண்டு நம்ம கொடுத்த வேல்யூவை செட் பண்ண போகிற ஸ்க்ரீனில் ஜூம் கொடுத்து ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கொடுத்த வேல்யூ செட் ஆகிடுச்சு. இந்த இடம் 0,0, இங்கே வந்து 300, 150. அப்போ தான் நம்ம வரைகிற டிராயிங் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு தெரியும். இல்லைன்னா மேலே சைடில் கீழெல்லாம் மறைஞ்சிரும். அதுக்காக தான் பேசிக் இந்த கமாண்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 ஆக்சிஸையும் வரைய போகிறோம். இந்த 2 ஆக்சிஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு வரைகிறோம். அதுக்கு லைன் கமாண்ட் எடுத்துங்க, லைன் கொடுங்க, என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குது. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் சென்டராக இருக்கிற மாதிரி மவுஸை கொண்டு போயிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மவுஸ் அப்படியே அடுத்த சைடுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த சைடில் எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுமோ போயிட்டு இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இதோட எண்ட் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ இது ஒரு லைன் நம்ம குறைஞ்சிடும். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒய்க்கு வரைய போகிறோம். திருப்பி லைன் கமாண்ட் எடுத்துக்கிறோம். திருப்பி லைன் கமாண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குது. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த கிளிக் பண்ணி கீழே வாங்க. கீழே எவ்வளோ தூரம் போக முடியும் போய் ப்ரெஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், முடிச்சிருங்க. இப்போ இது வந்து எக்ஸ் அண்டு ஒய் டைரெக்ஷனில் நம்ம ஆக்சிஸை வரைஞ்சிருக்கோம். இது எக்ஸ் டைரெக்ஷன், இது ஒய் டைரெக்ஷன். ஆக்சிஸ் மட்டும் வரைஞ்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸை வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சர்க்கிள்ஸ் வரைய போகிறோம். இதில் எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரிங்கில் 2 சர்க்கிள் இருக்குது, புஷ்ஷில் 2 சர்க்கிள் இருக்குது. ஆனாலும் இந்த பேரிங்கோட அவுட்டர் டயமீட்டரும் இந்த புஷ்ஷில் இருக்கிற இந்த டயமீட்டர் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இதுதான் இது உள்ளே போகுது. இப்போ இது 47 அப்படின்னா இதோட அவுட்டர் டயமீட்டர் 47 தான் இருக்கும். அப்போ எத்தனை சர்க்கிள் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சர்க்கிள், இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள். அடுத்தது இந்த அவுட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து 2வது சர்க்கிள். இதே தான் இதுலேயும், இதுவும் 2வது சர்க்கிள் தான். இதுவும் 2 தான். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். அடுத்தது 3வது இதுக்கு மேலே இருக்கிறது. ஓகேவா, இந்த 3 சர்க்கிளையும் இப்போ நம்ம வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து 25 வரும். ஓகேவா, ரேடியஸ் வந்து 25 வரும். அப்போ நம்ம இப்போதைக்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா, இப்போ அடுத்து இந்த சர்க்கிள் தான் வரைகிறோம். இப்போ இதில் இதுக்கு சர்க்கிள் கமாண்ட் கொடுக்க போகிறோம். சர்க்கிள் என்டர் பண்ணிவிட்டு சென்டரை சூஸ் பண்ணிக்க. இந்த இடத்துல இந்த 2 இன்ட்ராக்ஷன் வருது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எல்லோ கலர் மார்க் அந்த இடத்துல வரும். அது வரும்போது சூஸ் பண்ணிங்க, சென்டரை கொடுத்துட்றோம். இப்போ ரேடியஸ் வேல்யூ கொடுக்க போகிறோம். டயமீட்டர் 50
ரேடியஸ் 25. அப்போ 25 கொடுத்து என்டர் பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவையான சர்க்கிள் கிடச்சிச்சு. ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் இருந்தால் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். அடுத்தது செகண்ட் சர்க்கிள் வரைய போகிறோம். செகண்ட் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட டயமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. அப்போ இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 33. இப்போ இந்த இடத்துல டயமீட்டர் 33. அப்போ திருப்பி என்ன செய்கிறோம் அப்படின்னா திருப்பி சர்க்கிள் கொடுக்குறோம். அதே சென்டரை சூஸ் பண்ணிக்கிறோம். ரேடியஸ் வந்து இப்போ 33 கொடுக்குறோம். கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ரெண்டாவது சர்க்கிள் வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. தேர்ட் சர்க்கிளுக்கு ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 47 கொடுத்துருக்காங்க ரேடியஸ். ஓகேவா? அப்போ மூணாவது சர்க்கிள் வரைய போகிறோம். திருப்பி சர்க்கிள் கமாண்ட் கொடுங்க. சென்டரை சூஸ் பண்ணிங்க. இப்போ ரேடியஸ் வந்து 47 கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள்ஸ் எல்லாமே வரைஞ்சாச்சு. 3 சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சர்க்கிள் ஒன்றாவது சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். ரெண்டு மெர்ஜாகி ஒரே இடத்துல இருக்குது. மூணாவது சர்க்கிளும் வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இங்கே ஒரு லைன் இருக்குது, அது மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வரையணும். இந்த லைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் தான் இருக்கும். 47 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 47 இருக்கும், இந்த இடத்துலையும் 47. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இங்கே 47 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 47 இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஆஃப்செட் ட்ரிம் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதை 47க்கு இந்த பக்கமும் 47 இந்த பக்கமும் ஆஃப்செட் பண்ணலாம். ஆஃப்செட் கமாண்ட் பற்றி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃப்செட் கமாண்ட் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 47. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 47 கொடுத்துருக்கேன் ஆஃப்செட் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணி ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைனு, அதே மாதிரி திருப்பி ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன். இப்போ 2 லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ எது வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த பாட்டம் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த டாப்பை கண்டுபிடிச்சி இதை கட் பண்ணிடலாம். இந்த பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டர்லேருந்து கீழே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 60ல் இருக்குது. அப்போ எகைன் நம்ம வந்து ஆஃப்செட் கமாண்ட் கொடுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 60 கொடுக்குறோம். இந்த இடத்துல என்டர் பண்ணுறோம். ஒய் எக்ஸ் ஆக்சிஸை செலக்ட் பண்ணி கீழே கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன வரைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லைனை வரைஞ்சிட்டோம். அது கீழே இருக்கு இல்லையா, இந்த லைனை வரைஞ்சிட்டோம். இப்போ இதுலேருந்து இந்த லைன் வரையலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 25 இருக்குது. பாட்டம் லைன்லேருந்து 25 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன் வந்து கீழேருந்து 25 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திருப்பி ஆட்டோகேட்டில் ஆஃப்செட் போகிறோம். டிஸ்டன்ஸ் 25 கொடுக்குறோம். என்டர் பண்ணிவிட்டு கீழே நம்ம இப்போ போட்டோம் இல்லையா அந்த லைனை கிளிக் பண்ணி மேல் பக்கம் கிளிக் பண்ணி ஓகேவா? இப்போ நமக்கு லைன்ஸ் வந்துடுச்சு. இதில் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் மற்றும் கமாண்ட் கொடுத்து தேவையில்லையான்னு எடுத்துக்கலாம். இப்போ கமாண்டை ட்ரிம் கொடுக்குறோம். என்டர் பண்ணிவிடுங்க. எப்போதுமே இதில் செலக்ட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மெத்தடில் ஆல்னு கொடுத்துருங்க. எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ எல்லாமே செலக்ட் ஆன பிறகு இன்னொரு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு எந்தெந்த லைன்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, அது மாதிரி இது இந்த லைன் இதுக்கு கீழே தேவையில்லை, இதுக்கு கீழேயும் தேவையில்லை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் அவுட்டர் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே கிடையாது, பாதி தான் இருக்குது. இது வரைக்கும் தான் சர்க்கிள் இருக்குது, கீழே சர்க்கிளே கிடையாது. அப்போ இந்த சர்க்கிள் இதுவும் நமக்கு தேவையில்லை. ஏதாவது சர்க்கிள் எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. அது மாதிரி இந்த லைன் இது வரைக்கும் தான் இருக்குது. உள்ளே நமக்கு லைன் இல்லை. இங்கே இருக்குது லைனு, இங்கே இருக்குது லைன். ஓகேவா? இங்கே லைன் இல்லை. அப்போ அதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த உள்ளே இருக்கிறதையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இது வரைக்கும் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் இந்த 2 லைன்ஸையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். மேலே கிளிக் பண்ணி டெலீட் பட்டன் அடிச்சிங்கன்னா போய்டும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷேப்ஸு இந்த மேலே இருக்கிற ஷேப்பு இந்த சைட்லாம் வரைஞ்சிட்டோம். இன்னும் இந்த லைன் வரையல, இந்த லைனும் வரையல. இப்போ இந்த 2 லைன் வரையணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 230 தான் நமக்கு டைமென்ஷன். இந்த 230-ஐ 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் 115 இருக்கும், அது மாதிரி இந்த பக்கம் ஒரு 115 இருக்கும். ஓகேவா? 2ஆக டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஒய் ஆக்சிஸ் இந்த பக்கம் 115, நம்ம இந்த ஒய் ஆக்சிஸ் இந்த பக்கம் 115க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் 115 கொடுத்துக்கிறோம். இந்த ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒரு கிளிக்கு, அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒரு கிளிக்கு. இப்போ இதில் திருப்பியும் ட்ரிம் கமாண்ட் கொடுக்குறோம். எப்போதுமே ஆள் கொடுத்துருங்க. ஆள் கொடுத்து ஒரு என்டர் பண்ண பிறகு இன்னொரு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, இதுக்கு கீழேயும் தேவையில்லை, இதுக்கு இந்தாண்டே இந்த லைன் தேவையில்லை, இதுக்கு இந்தாண்டே இந்த லைன் தேவையில்லை. தேவையில்லாத லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ டெலீட் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுக்கு மேலே இருக்கிறத டெலீட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி. இந்த 2 லைன் நமக்கு தேவையில்லை.
இது ஏன் சார் வச்சுருக்கீங்கன்னா இது நம்ம ஆக்சிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்குது, இந்த ஹோல் இருக்குது, மேலே இந்த ஆயில் ஹோல் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? 3 mm கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் 16, இந்த சைடில் 16 இருக்குது. அப்போ முதல்ல 3 mmக்கு ஒரு ஆஃப்செட் பண்ண போகிறோம். கீழே இருந்து 3 mm ஆஃப்செட் கொடுக்குறோம், டிஸ்டன்ஸ் 3 mm கொடுக்குறோம். இந்த லைனை மேலே ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் இருக்கிற இந்த லைனை வரைஞ்சிருக்கோம். இந்த லைன் ரெண்டுக்கு நடுப்பு இருக்கிற கேப்பில் இருக்கிற இந்த லைனை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போது வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த லைன் எது வரைக்கும் இருக்குது, 16 வரைக்கும் தான் இருக்குது. இது மாதிரி இந்த சைட்லையும் 16 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற லைனை 16க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். இந்த லைனை இந்த பக்கம் 16க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். திருப்பி ஆஃப்செட் கொடுக்குறோம், 16 கொடுக்குறோம். இந்த சைட் லைனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒன்று, அது மாதிரி இந்த சைட் லைனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒன்று. ஓகேவா? இப்போ இதில் திருப்பி ட்ரிம் கமாண்டு, ட்ரிம் கொடுத்து ஆல் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரான பிறகு இன்னொரு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த லைன் நமக்கு தேவையில்லை, இதுக்கு மேலே தேவையில்லை, அந்த மாதிரி இந்த லைன் தேவையில்லை, இதுக்கு கீழே தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ இந்த போர்ஷன் வரைஞ்சிட்டோம், இந்த கேப் இருக்கிற இந்த போர்ஷனையும் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள் ஒரு ரேடியஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு காட்டுறப்போ, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது, ரேடியஸ் 5ன்னு இந்த இடம் இல்லையா, ரேடியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்குது, இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது, அது மாதிரி இங்கே ஷார்ப்பாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு ரேடியஸ் போடணும். இந்த ரேடியஸ்க்கு போடுறது கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லட் கமாண்டு, FILLET கொடுங்க, ஃபில்லட்னு கொடுங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. இந்த இடத்துல ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. அப்போ 0ன்னு கொடுத்தோம்னா இங்கே கர்வ் வராது. அப்போ நம்ம ரேடியஸ்ன்னு இங்கே டைப் பண்ண போகிறோம். இங்கே பக்கத்தில் இந்த இடத்துலேயே இருக்குது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா தெரியும், RADIUS ரேடியஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரேடியஸ்ன்னு கேட்கும். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிறது 0ன்னு இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது எவ்வளோ ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டயக்ராமில் இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா ரேடியஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்த லைனையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ் வந்துச்சு. இங்கே ஷார்ப்பாக இருந்தது இப்படின்னா இங்கே கர்வ் ஆகிடுச்சு. திருப்பி ஃபில்லட் கமாண்ட் கொடுக்குறோம். இப்போ ரேடியஸ் 5 தான் இருக்குது, அப்படியே செலக்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு செலக்ட்டு, இங்கே ஒரு செலக்ட். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் கர்வ் வந்துருச்சு. இந்த இடத்துல ரெண்டுத்துலேயும் கர்வ் வந்துருச்சு. இந்த கர்வும் இந்த கர்வ் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைட்லையும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் கர்வ் இருக்குது, இங்கேயும் கர்வ் இருக்குது. அப்போ நம்ம அடுத்தது இந்த கர்வ் கொடுக்க போகிறோம். அதுக்கு அதே ஃபில்லட் தான், அதே 5 mm ரேடியஸ். இதையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இந்த லைன் செலக்ட் பண்ணுங்கள், கர்வ் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இந்த கர்வும் வரைஞ்சிட்டோம், இந்த கர்வும் வரைஞ்சிட்டோம். இப்போ மேக்ஸிமம் இதில் இந்த ஹோல்ஸ் வரையணும். இந்த ஹோல் ரெண்டையும் வரைஞ்சிட்டு அப்புறமா இங்கே போகலாம். இப்போ இந்த 2 ஹோல் வரைகிறதுக்கு என்ன டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இந்த 2 ஹோலோட சென்டர் எங்கே இருக்குன்னா 160ல் இருக்குது. ஓகேவா? 2 ஹோலோட சென்டர் 160ல் இருக்குது. அப்படின்னா பாதி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 80, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 80. ஓகேவா? ரெண்டு சைட்லேயும் 50% பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 80. அப்போ ஆஃப்செட் பண்ண போகிறோம். நம்ம இந்த லைனை இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 80 ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் கொடுத்துட்றீங்க, டிஸ்டன்ஸ் 18 கொடுத்துட்றீங்க. ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன், ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன். இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸை வரைஞ்சிருக்கோம், இந்த ஆக்சிஸையும் வரைஞ்சிருக்கோம். இந்த அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 26 கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் இது வந்து எதுனா போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த இது வந்து 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாதி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13 இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் கொடுத்து டிஸ்டன்ஸ் 13ன்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த சென்டர் இப்போ வரைஞ்சதை இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த லைன்ஸ் வரைஞ்சோம், இந்த லைனையும் வரைஞ்சிருக்கோம், இந்த லைனில் வரைஞ்சிருக்கோம். இப்போ தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ண போகிறோம். திருப்பி இப்போ ட்ரிம் கமாண்ட் கொடுத்துருங்க, செலக்ட் ஆல் கொடுத்துருங்க, இன்னொரு என்டர் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து இப்போ இதுக்கு கீழே தேவையில்லை, இந்த இடத்துலையும் தேவையில்லை, இதுக்கு மேலேயும் தேவையில்லை, இதுக்கு மேலேயும் தேவையில்லை. அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தேவையில்லை, இதுக்கு மேலே தேவையில்லை, இதுக்கு கீழே தேவையில்லை. ஓகேவா? இப்போ மற்ற லைன்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஹோல்ஸ் வரைஞ்சிட்டோம், இந்த 2 ஹோல் வரைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹோல் வந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆயில் ஹோல் வரைய போகிறோம். இந்த ஆயில் ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷில் வந்து 5 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சென்டர்லேருந்து 5 mm, அதே 5 mm தான் இங்கேயும் இருக்கும்.
இந்த ஹைட் வந்து மேலேருந்து 3 mm வரைக்கும் 5 mm தான் இருக்குது. ஓகே, முதல்ல நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் லைனை 5 mm இந்த பக்கம் 2.5 இந்த பக்கம் 2.5 ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் கொடுத்து டிஸ்டன்ஸ் 2.5. ஏன் 2.5னா டோட்டல் விட்த் வந்து 5, அதில் பாதி எடுத்துக்கிறோம் 2.5. இப்போ இந்த சென்டரை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன், சென்டரை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன். ஓகேவா? இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, த்ரூ ஹோல் இருக்குது. இந்த கீழே உள்ள தெரியணும், அந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த இடம் தெரியணும். ஓகேவா? அதனால் என்ன செய்யக்கூடாது, இதில் நடுப்புற டெலிட் பண்ணக்கூடாது. இப்போ ட்ரிம் கமாண்ட் கொடுக்குறோம், ஆல் கொடுத்துங்க, இன்னொரு என்டர் பண்ணுங்க, இதுக்கு மேலே உள்ளதை டெலீட் பண்ணுங்க. அது மாதிரி இந்த சர்க்கிளுக்கு கீழே உள்ளதையும் டெலீட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 லைனையும் நம்ம டெலீட் பண்ணலாம், இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்துருச்சு. இந்த ஹோல் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இல்லை, இங்கே 3 mm கீழே டேப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது தான் வரைய போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்செட் கமாண்ட் கொடுக்குறோம். ஆஃப்செட் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த சென்டர் ஆக்சிஸ் தான் ஆஃப்செட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆஃப்செட் பண்ண போகிறோம்னா, இது 47 ரேடியஸ். அது 3 mm கொடுத்தீங்கன்னா 3 mm குறைச்சிங்கன்னா 47ல் 47 மைனஸ் 3 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், கீழே 44 கிடைக்கும். 44. அப்போ நம்ம இந்த சென்டர் லைனை வந்து 44 டிஸ்டன்ஸ் கொடுத்து இங்கேருந்து மேலே ஆஃப்செட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் தான் இந்த லைன் இருக்கணும். இந்த 2 லைனையும் இப்போ நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் கொடுத்துருங்க, ஆல் கொடுத்துருங்க, இன்னொரு என்டர் பண்ணிவிட்டு இந்த லைனை எடுத்துடுறோம், இந்த லைனையும் எடுத்துடுறோம். அந்த மாதிரி சைடில் இந்த லைன் தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. அப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறோம், இதெல்லாம் தேவையில்லாது. ஓகேவா? இப்போ தெரியுதா? இப்போ ஹோல்ஸ் வரைஞ்சிடும். இந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம என்ன செய்யணும், டேப்பராக வரையணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, டேப்பராக. டோட்டலாக 90 டிகிரிஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் 90 டிகிரிஸ்னா பாதி எடுத்திங்கன்னா இந்த பக்கம் 45, இந்த பக்கம் 45. இது எப்படி சார் வரைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லைன் கமாண்ட் கொடுக்குறோம். லைன் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆங்கிளாக வரையணும், ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கணும், இந்த ஆங்கிளாக அப்படி வரையணும். ஓகேவா? இந்த ஆங்கிள் வரையும் போது நீங்கள் போலார் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆங்கிள் இங்கேருந்து 45 டிகிரிஸு டிஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, என்ன லைன் என்னவோ லைன் அது கிடச்சிரும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு வந்து ஒரு 20 இல்லை 15 இல்லை 20 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்த சிம்பிள் கொடுக்குறேன், டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன். லெஸ் தேன் டிகிரி வந்து நமக்கு தெரியும் 45 கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அதிகமாக தான் லைன் வந்திருக்கும். இருந்தால் போது நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ட்ரிம் கமாண்ட் கொடுங்க, ஆல் கொடுங்க, இன்னொரு என்டர் பண்ணுங்கள், என்டர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உள்ளதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த லைன் கிடச்சிச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் வரையணும், திருப்பி இந்த பக்கம் ஆங்கிள் வச்சு வரையலாம். இல்லைனா மிரர் கமாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா கண்ணாடியில் ஒரு உருவம் நமக்கு தெரியுதோ, அதேமாதிரி இந்த உருவத்தை இந்த பக்கமும் கொண்டு வரலாம். அந்த கமாண்ட் என்னன்னா மிரர் கமாண்ட், MIRRORனு வரும் மிரர் கமாண்டு. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் பண்ணுறோம். அடுத்து என்ன கேட்குன்னா ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் த மிரர்னு கேட்குது. இந்த சென்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சென்டர்லேருந்து மேலே இருக்கிற இந்த சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? இப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான ட்ராயிங். புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸ் வரைஞ்சிட்டோம், உள்ள புஷ் போட்டுட்டோம், இந்த ஹோல்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இன்னும் என்ன சார் நம்ம வரையில அப்படின்னா, கட் செக்ஷன் வரையில, இந்த மாதிரி கட் பண்ணல, நம்ம சென்டராக கட் பண்ணியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் இதோட அப்படியே டோட்டலாக கட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் கீழே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த இடத்த எல்லாத்தையும் எடுத்து என்ன தெரியுங்கிறதா இங்கே வரைஞ்சிருக்கும். அப்போ தான் இந்த ஹோல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிற ஹோல்லாம் நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். இப்போ இதுதான் வரைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த ஹேட்சிங் நம்ம பண்ணணும். ஓகேவா? இந்த ஹேட்சிங் இதில் பண்ணணும். இதில் வந்து இந்த பேரிங்கில் ஒரு ஹேட்சிங் பண்ணணும், இந்த புஷ்ஷில் வேறு மாதிரி பண்ணணும். ஏன்னா 2 வேறு வேறு காம்பவுண்ட் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எப்படி போட்டிருக்காங்க டேப்பராக, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்காங்க. இப்போ அது 2 தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BHatch அப்படின்னு பேர். ஓகேவா? ஹேட்சிங் கமாண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹேட்சிங் இங்கே இருக்குது, என்ன லைன் என்ன ஆங்கிள். இதில் வந்து இந்த பேட்டர்னை மாற்றணுன்னா இதில் போய் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் தான் வேணும், ஓகே கொடுத்துட்றேன். ஆங்கிள் 0ல் இருக்குது. ஸ்கேலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஏன்னா ஸ்கேல் வந்து நமக்கு வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிங்க, திருப்பி BHatch கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இது உள்ளே போங்க, இல்லை பிக் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று, பிக் பாயிண்ட்ஸில் போங்க. போயிட்டு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஹேட்சிங் வரணும், இந்த இடத்துல வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும், இதுக்கு தாண்ட இங்கே வரணும், இதுக்கு தாண்ட இங்கே வரணும். இது உள்ளே வரக்கூடாது. இது வந்து நமக்கு போல்ட் நெட்டு போகிற இடம். இப்போ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்க.
என்டர் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ப்ரிவியூ கொடுத்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாமே ஹேட்சிங் வருது இல்லையா? இப்போ இன்னமும் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இன்னமும் எட்ட பண்ணலாம். அப்படின்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த விண்டோ வரும். இது வந்து 10ங்கிறத 20ன்னு மாற்றுங்க. 10ங்கிறத 20ன்னு மாற்றிட்டு ப்ரிவியூ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எட்ட போயிடுச்சா? இன்னுமே கொஞ்சம் தள்ளலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தள்ளுறேன். ஒரு 25ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரிவியூ பாருங்கள். ஓகே, இப்போ ஓரளவு ஓகேவா இருக்குது. நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ ஹேட்சிங் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இன்னும் பண்ணாதது பார்த்தீங்கன்னா இந்த புஷ் இன்னும் பண்ணல. பேரிங்கில் பண்ணிட்டோம், இந்த புஷ்ஷில் பண்ணல. இப்போ இது ஓகே அப்படின்னா இதோட என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ திருப்பி பி ஹேட்ச் கொடுக்குறோம். ஓகேவா? திருப்பி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆங்கிளை மட்டும் மாற்றிக்க போகிறேன். இப்போ 0 டிகிரிஸில் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது 45 டிகிரிஸில் வரைகிறேன். பிக் பாயிண்ட்ஸ் போயிங்க. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் சூஸ் பண்ணிங்க. மேலே இந்த இடம், இந்த இடம் 4த்தையும் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ப்ரிவியூ பாருங்கள். இப்போ ரொம்ப வெர்டிகலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திரும்பணும். அப்போ என்ன செய்யலாம், அந்த 45 நம்ம என்ன செய்ய போகிறோம், 19 கொடுத்துருவோம். 19 கொடுத்து ப்ரிவியூ பாருங்கள். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துருச்சா? உள்ளே உள்ளது பேரிங்கில் ஒரு 45 டிகிரிஸில் இருக்குது, புஷ்ஷில் 90 டிகிரிஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான டிராயிங். இப்போ இந்த சென்டர் லைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நம்ம இதெல்லாம் வந்து வரைகிறதுக்காக யூஸ் பண்ணது. இதெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ். இப்போ இதோட முடிக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷனில் போயிட்டு இதில் வந்து ரேடியஸ்லாம் இருக்கு இல்லையா, ரேடியஸ்ன்னு கொடுத்து இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வரும். இப்போ எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது சார், இது எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டைமென்ஷனில் போயிட்டு டைமென்ஷன் ஸ்டைல்னு இருக்கும். அதில் போய் எடிட் போங்க. இதில் வந்து மாடிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடிஃபை போங்க. மாடிஃபை பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஆரோஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னு இருக்கும் மேலே. அதில் வந்து இந்த வேல்யூ இருக்கும். இங்கே ஆரோவோட சைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா தெரியாது. அது மாதிரி டெக்ஸ்ட்டோட சைஸ் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுங்க. செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுவுமே தெரியல. அப்போ இன்னுமே நல்லா பெருசு பண்ணிக்கலாம். டைமென்ஷன் ஸ்டைல் போங்க, மாடிஃபை போங்க. ஆரோ ஹெட் சைஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 10ன்னு கொடுங்க. டெக்ஸ்ட்டை வந்து ஒரு 20ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. செட் கரண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ளஸ் இதையும் பார்த்தா இன்னமுமே நமக்கு சின்னதாக இருக்குது. இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும் R25. இவ்வளோ சின்னதாக இருக்குது நமக்கு. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வரைஞ்சி பார்ப்போம். திருப்பி ரேடியஸ் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிளோட கிளிக் பண்ணி இப்படி வரல. டைமென்ஷன்ஸில் போய் மாடிஃபை போங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மாடிஃபை. நான் வந்து ஆஃப்செட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சாரி, நம்ம வந்து எதாவது டெக்ஸ்ட்டு ஹைட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம், ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறோம். அது மாதிரி சிம்பிள் அண்ட் ஆரோஸில் சிம்பிள் அண்ட் ஆரோ சைஸ் ஓகே. இது வந்து சென்டர் மார்க்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே கொடுங்க. செட் கரண்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெருசாக வந்துருச்சா? இது ரொம்ப பெருசாக இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னாலும் திருப்பி போயிட்டு மாடிஃபை போங்க. டெக்ஸ்ட்டோட சைஸை இன்னும் குறைச்சிங்க. இப்போ 10ன்னு கொடுத்தோம் இல்லையா, இதை வந்து ஒரு 5ன்னு கொடுத்துருங்க. 5ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் நல்லா வந்துருச்சா? இது வந்து ரேடியஸ் 25. அடுத்தது திருப்பி ரேடியஸ் கொடுங்க. இந்த அவுட்டரில் இருக்க சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். அதோட ரேடியஸ் 33. அடுத்தது திருப்பி டைமென்ஷன் போங்க, ரேடியஸ் போங்க. இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், அவுட்டர் மோஸ்ட்டில். இதோட ரேடியஸ் 47. இப்போ கொடுத்தது எல்லாமே நமக்கு வந்துருக்கு இல்லையா? அதே மாதிரி டைமென்ஷனில் போங்க, லீனியர் போங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 230. கரெக்டாக நம்ம வரைஞ்சிருவோம். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்யலாம், மார்க் பண்ணலாம். டைமென்ஷன் இந்த ஹைட்டை மார்க் பண்ணலாம். லீனியர் போயிட்டு இதுலேருந்து இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது, 25. இப்போ எல்லா டைமென்ஷனையும் நம்ம என்ன செய்யலாம்னா மார்க் பண்ணலாம். இதில் ஒரு ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை கூட மார்க் பண்ணலாம். ரேடியஸ் கொடுத்து இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எவ்வளோ ரேடியஸ்னு, ரேடியஸ் 5. ஓகேவா? இப்போ இது மாதிரி டைமென்ஷன் வரைக்கும் முடித்தாதான் நமக்கு தேவையான டயக்ராம் முடிஞ்சிருக்கு. இதுதான் வந்து புஷ்டு பேரிங்கோட 2D டயக்ராம், ஃபுல் செக்ஷனல் வியூ. ஓகேவா? இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.